Hi viewers, இது direct speech indirect speech ஓட part 2. Suppose நீங்க part 1 பார்க்கல அப்படினா ஸ்கிரீன்ல தெரியுற ஐ பட்டனை பிரஸ் பண்ணி part 1 பாருங்க. So part 1ல நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் அப்படினா ஸ்டேட்மென்ட் direct speechல இருந்து indirect speechக்கு எப்படி கன்வர்ட் பண்றதுன்னு இந்த வீடியோல நம்ம ரிமைனிங் பார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் subscribe பண்ணலனா subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க bell ஐகானை பிரஸ் பண்ணுங்க. First of all, இப்போ என்ன டைப் நம்ம பார்க்க போறோம் அப்படினா imperatives. Imperatives-னா என்ன? What is an imperative sentence? Imperative sentence is nothing but a command, order, request, a warning, instructions இந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு கமாண்டா இருக்கலாம், ஒரு ரெக்வெஸ்டா இருக்கலாம், இல்ல ஒரு ஆர்டர் பண்றது, அட்வைஸ் பண்றது இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாமே imperatives-ல இருக்கும். Imperative sentence எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினா அதுல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது சப்ஜெக்ட்ல ஆரம்பிக்கிறது, ஒரு verb-ல இருந்து ஆரம்பிக்கும். Okay, பார்க்கலாம். First இதுக்கு என்னென்ன changes அப்படின்றத. Reporting verb. According to the sentence, you should select the reporting verb. Sentence எப்படி இருக்கு, அது எந்த கேட்டகரியில இருக்கு, அது ஒருவேளை order sentence-ஆ அப்படி இருந்தா ordered அப்படின்னு எழுதலாம். இதே requesting sentence please வச்சு அப்படி ஏதாவது இருந்ததுன்னா requested அப்படின்னு எழுதலாம். இதே command இருக்கிற மாதிரி sentence இருந்தா commanded. Then advice கொடுக்கிற மாதிரி sentence இருந்தா advised. இது கூட இன்னும் எக்ஸ்ட்ரா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். instructed, warned இந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் based on the sentence. Then conjunction ரெண்டு தான், ரொம்ப ஈஸி. இது கொடுத்திருக்க சென்டென்ஸ் என்னன்னு பாருங்க. அது பாசிட்டிவா இருந்ததுன்னா to, நெகட்டிவா இருந்ததுன்னா not to. Then pronounலாம் வேற எந்த சேஞ்சுமே இல்ல, ஏற்கனவே கொடுத்த அதே சேஞ்சஸ் தான். இங்க வந்து 90% டென்ஸ் வந்து மாறாது. ஓகே, டென்ஸ் மாத்தவே தேவையில்ல, அதே டென்ஸ் தான் யூஸ் பண்ணும். கொடுத்திருக்க சென்டென்ஸ்ல என்ன verb இருக்கோ அதை அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். So இப்போ first sentence பார்க்கலாம். The principal said to the students, switch off the fans when you leave the room. Okay, இப்போ இதை மறுபடியும் படிக்கலாம். Switch off the fans when you leave the room. இது எப்படி இருக்கு, ஒரு ஆர்டர் மாதிரி இருக்கு இல்லையா? ஆர்டர் வச்சுக்கலாம், அட்வைஸ் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஸோ இதுக்கு ஆர்டர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சேஞ்ச் பண்ணலாமா? The principal said to பதிலா நம்ம என்ன செலக்ட் பண்ணிருக்கோம்? ordered. ordered to வந்தா தப்பு, அங்க எப்படி told to தப்போ அதே மாதிரி இங்க ordered to இதெல்லாம் தப்பு. So ordered the students, இந்த இடத்துல தான் conjunction ஆட் பண்ணுவோம்ல. இந்த கமாக்கு பதிலா என்ன conjunction? இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். switch off the fans, இங்க don't, not அப்படின்னு எந்த வேர்டு இல்ல. So என்ன பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு conjunction? to. Students to switch off the fans when, இங்க பாருங்க pronoun you வந்திருக்கு. இந்த you refers to students. Okay, who இல்லையா? whoன்றதுக்கு ஆன்சர் பண்ணுது plural third person. So when they leave the room. Okay, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Then next sentence, the teacher said don't scribble. The teacher said don't scribble. So நான் சொன்ன மாதிரி இது ஒரு instruction அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இப்போ set to நம்ம என்ன மாத்தலாம்? instructed. The teacher instructed. Then conjunction என்ன யூஸ் பண்ணும்? don't is a negative word. ஒரு negative wordக்கு என்ன conjunction? negative sentenceக்கு not to. So the teacher instructed not to. இந்த don't-க்கு பதிலாக தான் நம்ம not to சேர்க்கிறோம். அந்த don't திருப்பி ரிப்பீட் பண்ணக்கூடாது. So not to scribble, அதை அப்படியே எழுதிக்க வேண்டியதான். no tense change. Okay, then the doctor said to me eat healthy foods. The doctor said to me eat healthy foods. இது கொஞ்சம் அட்வைஸ் மாதிரி இருக்கு இல்லையா? So said to பதிலா நம்ம அட்வைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். The doctor advised me. So positive sentence, conjunction to, eat healthy foods. நான் டென்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, அப்படியே தான் ஈட் அங்கே மாதிரி ஸ்கிரிபிள் இதுதான் நான் டென்ஸே சேஞ்ச் பண்ணல. ரொம்ப ஈஸி இம்பரேட்டிவ்ஸ். தென் the final sentence,
The Quran says help the poor and respect your elders. So இது பாத்தீங்கன்னா compound sentence மாதிரி இருக்கு இல்லையா? Help the poor, respect your elders. ரெண்டு sentence connected by a conjunction. Okay, இது எப்படி change பண்ணலாம்னு பார்க்கலாம். The Quranன்றது holy book இல்லையா? So அது advice எழுதலாம், says எழுதலாம், இல்ல ask அப்படியே எழுதலாம். எப்படி வேணாலும் எழுதலாம். So the Quran, நான் இங்க says வச்சு எழுதுறேன். The Quran says, இது இந்த இடத்துல குரான் சொல்லுது அப்படின்னு இருக்கலாம். ஓகே, அறிவுறுத்துறது, reminded அப்படியும் எழுதலாம். The Quran says, இந்த இடத்துல says present tense தான் எழுதணும். இல்ல நீங்க advice choose பண்றீங்கன்னா advices. ஓகே, reminds, அறிவுறுத்துது, நினைவுறுத்துது, reminds. ஓகே, so the Quran says in a conjunction positive sentence, அதனால to help the poor, and இது செகண்ட் சென்டென்ஸ் சொன்னோம் இல்லையா? ஸோ அதுக்கு மறுபடியும் இன்னொரு டைம் கன்ஜங்ஷன் எழுதினாதான் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். என்ன கன்ஜங்ஷன்? இதுவும் என்னது? பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான். ஸோ அண்ட் டு ரெஸ்பெக்ட் ஹூஸ் எல்டர்ஸ். ஓகே, ஹூஸ் அப்படின்றதுக்கு ஆன்சர் பண்ணுது. says to us, நம்ம கிட்ட தானே சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன கொஸ்டின் ரைஸ் ஆகுது? ஹூஸ் அப்படின்ற கொஸ்டின் ரைஸ் ஆகுது. ஸோ அஸ் அப்படியே says to us இருந்தா பொசசிவ் கேஸ்ல என்ன இருக்கு பாருங்க, our. ஸோ and to respect our elders. Whose elders we have to respect? Our elders. So I hope you have understood this type. இப்போ நம்மளோட அடுத்த டைப் என்ன அப்படின்னா எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்சஸ். எக்ஸ்கிளமேட்டரி அப்படின்னா என்ன? ஆச்சரியம், ஒரு சடன் ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ற எந்த சென்டென்ஸா இருந்தாலும் அது ஆச்சரியமா மட்டும் இருக்காது. ஒரு ஷாக், இல்ல ஒரு சர்ப்ரைஸ், இல்ல ஒரு சோகமான ஃபீலிங் எதுவா இருந்தாலும் அது எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ் தான். எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ் ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஃபீலிங்ஸ், சடன் ஃபீலிங்ஸ். ஓகே, தென் அது வந்து எப்படி எண்ட் ஆகும் அப்படின்னா அந்த ஆச்சரியக்குறி, ஓகே, எக்ஸ்கிளமேட்டரி மார்க்ல எண்ட் ஆகும். ஸோ அதுல இருந்து நீங்க ஈஸியா எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கான சேஞ்சஸ் என்னன்றத பார்ப்போம். ரிப்போர்ட்டிங் வேர்ப் எப்படி சேஞ்ச் ஆகும்? ஃபர்ஸ்ட் நீங்க சென்டென்ஸ் பார்க்கும்போது நல்லா படிச்சுக்கோங்க. சப்போஸ் இது ஹாப்பி சென்டென்ஸ் அப்படின்னா எக்ஸ்கிளைம்டு ஆர் எக்ஸ்கிளைம்டு ஜாய்ஃபுல்லி, எக்ஸ்கிளைம்டு வித் ஜாய். இல்ல ஏதாவது ஒரு பியூட்டிஃபுல் வியூ இல்ல சீனரி பார்த்து ஒன்றா இருக்கிற மாதிரி, ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி இருந்ததுன்னா ஒண்டர்டு. ஓகே, தென் ஏதாவது சோகமா இருக்கிற சென்டென்ஸ் அப்படின்னா எக்ஸ்கிளைம்டு வித் சாரோ. இல்ல தான் செஞ்ச தப்ப நினைச்சு வருந்துறாங்க, கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க அப்படின்னா ரெக்ரெட்டட். ஓகே, ஸோ இது சென்டென்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். தென் கன்ஜங்ஷன் என்ன அப்படின்னா தட். ஸ்டேட்மெண்ட்டுக்கும் தட் தான், எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ்க்கும் தட் தான். நடுவில் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்துருப்பேன், அதுக்கு மட்டும்தான் டு நாட் டு. பாசிட்டிவ்னா டு, நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு நாட் டு. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தென் ப்ரோனோன்லாம் ஒரு சேஞ்சுமே இல்லை, அதே தான். நம்ம இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் 90% டென்ஸ் சேஞ்ச் பண்ணல. இதுல வந்து நம்ம டென்ஸ் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். டென்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் அதே ரூல்ஸ் தான். ஸோ இப்போ எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ் நான் சொன்ன இந்த மாதிரி எக்ஸ்கிளமேட்டரி மார்க் வரும். கூடவே வேற என்னென்ன மாதிரிலாம் வரும் அப்படின்னா இந்த மாதிரி வேர்ட்ஸ், ஹுரே, ஓ, அல்லாஸ், வாவ், வாடர் அப்படின்னு ஆரம்பிக்கிற சென்டென்ஸ்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். ஓகே, ஸோ இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், வாட் அ பியூட்டிஃபுல் வியூ இட் இஸ் செட் மை ஃப்ரெண்ட். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா? எப்பயுமே யாரு சொல்றான்றது, அதாவது ரிப்போர்ட்டிங் பார்ட் ஃபர்ஸ்ட் வரும், என்ன சொன்னாங்கன்றது பின்னாடி வரும், ரிப்போர்ட்டட் பார்ட் பின்னாடி வரும். இதுல ஜஸ்ட் அப்படியே மாறி இருக்கு. நீங்க அதை நினைச்சு கவலைப்பட வேணாம். நீங்க ஆஸ் யூஷுவல் நீங்க என்ன செய்வீங்களோ அதே செய்யுங்க. மை ஃப்ரெண்ட் என்னது? வாட் அ பியூட்டிஃபுல் வியூ இட் இஸ். ஏதோ ஒரு வியூவை பார்த்து ஆச்சரியப்படுறது இல்லையா? ஸோ அதுக்கு என்ன வேர்ட் எடுத்துக்க சொன்ன? ஒண்டர்ட். ஓகே, மை ஃப்ரெண்ட் ஒண்டர்ட். இந்த இடத்துல கன்ஜங்ஷன் வரும் இல்லையா? இந்த கமாக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம்? தட். மை ஃப்ரெண்ட் ஒண்டர்ட் தட். இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ், இந்த எக்ஸ்கிளமேட்டரி எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குல்ல, ஹுரே, ஓ, அல்லாஸ், வாவ், வாட்டர், அதெல்லாம் ஒரு சென்டென்ஸ்ல வந்துன்னா ஒமிட் பண்ணிடணும், அதை டெலீட் பண்ணிடணும். ஸோ இங்க இருக்கு பாருங்க வாட்டர், அந்த வாட்டர் டெலீட் பண்ணிடுங்க. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இந்த வாட் அப்படின்னு இருக்கு, இது கொஸ்டின் சென்டென்ஸ் அப்படின்னு நினைச்ச கூடாது. சென்டென்ஸை ஃபுல்லா படிச்சு பாருங்க. ஓகே, மை ஃப்ரெண்ட் ஒண்டர்ட் தட். இப்போ மீதி என்ன இருக்கு? A beautiful view it is.
ஸோ என்ன கண்டென்ட்டோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இட் இஸ் அ பியூட்டிஃபுல் வியூ, அதுதான் விஷயம் இல்லையா. மை ஃப்ரெண்ட் wondered that it ஈஸோட past tense என்ன was, that it was a beautiful view. ஓகே, இப்போ படிச்சு பாருங்க. My friend wondered that it was a beautiful view. Okay, then the people said, alas, we missed our leader. இது வந்து ஒரு சோகமான சென்டென்ஸ். we missed our leader, alas. ஸோ அவங்களோட லீடரை அவங்க மிஸ் பண்றாங்க அப்படின்னு வருந்துறாங்க. ஓகே, the people என்ன யூஸ் பண்ணலாம்? exclaimed sorrowfully or exclaimed with sorrow. The people exclaimed sorrowfully. that conjunction இந்த கமாக்கு பதிலா that இந்த நான் சொன்ன exclamatory expression omit பண்ணிடுங்க. இங்க we refers to the people, so third person plural, அதனால they. that they missed in the past tense, so past tense எப்படி மாறும்? past perfect. that they had missed our leader. whose leader? their leader. they, their, them. they, their, them. whose answer பண்ணுது, அதனால their. that they had missed their leader. இப்போ நம்மளோட third sentence பாருங்க. the traveler said, shit, I missed my ticket. so ஒரு டிக்கெட்டை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருந்துறார். so the traveler exclaimed sorrowfully இதுக்கு போட்டுக்கலாம், இல்ல வெறும் exclaimed கூட போட்டுக்கலாம். exclaimed sorrowfully. நான் சொன்ன இந்த வேர்ட்ஸ் omit பண்ணணும்னு இந்த கமாக்கு பதிலா conjunction that I refers to in the traveler. it can be he or she, masculine ஆவும் இருக்கலாம், feminine ஆவும் இருக்கலாம். so I have taken masculine he. that he இது வந்து past tense இல்லையா. so இதோட past perfect என்ன? had missed. missed ஓட past perfect had missed. that he had missed whose ticket? he, his, him. whose? his. so that he had missed his ticket. okay, so read it once again. the traveler exclaimed sorrowfully that he had missed his ticket. okay, so இப்போ அடுத்தது பாருங்க. Sheila said, oh, it's my mistake. so நான் சொன்ன சென்டென்ஸ், ஒருத்தவங்க அவங்க செஞ்ச தப்ப நினைச்சு வருந்துறாங்க. அப்போ அதுக்கு என்ன வேர்ட் சொல்லியிருந்தேன் நான்? regretted. ஓகே, அந்த வேர்ட் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை வச்சு கன்வெர்ட் பண்ணலாம். ஷீலா செட்டுக்கு பதிலா என்ன வேர்டு? regretted. ஷீலா regretted. இந்த கம்மாக்கு பதிலா conjunction that. இந்த exclamatory expression omit பண்ணிடுங்க. that it is ஓட past tense was, and my mistake. whose mistake? Sheila's mistake. whose ன்றதுக்கு ஆன்சர் பண்ணுது. so she, her. that it was her mistake. okay, Sheila regretted that it was her mistake. then the final sentence, the players said, hooray, we won the match. okay, நாங்க வின் பண்ணிட்டோம், ஹூரே அப்படி சொல்றாங்க. ரொம்ப ஹாப்பியான சென்டென்ஸ் இது. ஸோ அது எப்படி சேஞ்ச் பண்ணணும்? the players ரிப்போர்ட்டிங் ஒர்க் என்ன சேஞ்ச் பண்ணலாம்? the players exclaimed with joy. இல்ல the players joyfully exclaimed, அதுவும் எழுதலாம். the players exclaimed joyfully அப்படியும் எழுதலாம். இந்த கமாக்கு பதிலா என்ன? players exclaimed with joy that. இந்த expression omit பண்ணோம் இல்லையா? இந்த we refers to whom? they, the players. okay, so third person plural, that they won past tense. இதோட past perfect had won. that they had won the match. so மறுபடியும் படிங்க. the players exclaimed with joy that they had won the match. next நம்ம பார்க்க போற டைப் என்னன்னா interrogative. interrogative are the most difficult அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இல்லவே இல்ல, அதுல சின்ன சின்ன நியூஆன்சஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ரொம்பவே ஈஸி.
Okay, so first of all, interrogative na enna? Interrogative is a question sentence. Okay, it ends with a question mark. அதுல இருந்து நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அது question கேக்குற sentences எல்லாமே interrogative sentences. Okay, so interrogative change பண்ணும்போது என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும். Let's see. Reporting verb set to set இதெல்லாம் எப்படி மாத்தணும்னா very simple. Asked, questioned, enquired. இது மூணுத்துல இருந்து நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். Okay, asked, questioned, enquired. Then conjunction போறதுக்கு முன்னாடி ரெண்டு டைப் ஆஃப் क्वेश्चंस இருக்கு இங்கிலீஷ்ல. ஒன்னு வந்து WH question, இன்னொன்னு வந்து SR/NO டைப் क्वेश्चन. என்னது இது WH question, என்ன SR/NO டைப் क्वेश्चनனா என்ன அப்படினா ஒரு क्वेश्चनக்கு எஸ் இல்ல நோ அப்படினு நீங்க ஆன்சர் கொடுக்கிற மாதிரி இருந்ததுனா அது SR/NO டைப் क्वेश्चन. எஸ் அல்லது நோ அப்படினு ஆன்சர் கொடுக்க முடியல, வேற எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுக்கணும் அப்படினா அது WH டைப் ஆஃப் क्वेश्चन. ஓகே, சோ இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சனா உங்களுக்கு புரியும். அத நான் அப்புறம் காமிக்கிறேன். இப்போ கன்ஜங்ஷன்ஸ் பார்த்தறலாம். WH டைப் क्वेश्चनோட கன்ஜங்ஷன் என்னன்னா அந்த சேம் क्वेश्चन வேர்ட் தான் கன்ஜங்ஷன். இதுவே SR/NO டைப் क्वेश्चनனா if or whether தான் கன்ஜங்ஷன். ஓகே, சோ இப்போ பாருங்க இந்த ரெண்டு சென்டென்ஸையும். Shiva said to me, what are you doing? ஓகே, சிவா என்கிட்ட என்ன கேக்குறானா what are you doing? சோ இதுக்கு நீங்க எஸ் இல்ல நோ அப்படினு ஆன்சர் பண்ண முடியாது இல்லையா? சோ அதனால இது வந்து WH டைப் क्वेश्चन. இதுவே இந்த சென்டென்ஸ் பாருங்க. The teacher said to Raj, the teacher said to Raj, are you mad? இப்போ இதுக்கு நோ இல்ல எஸ் அப்படின்ற ஆன்சர் தான் கொடுக்க முடியும். சோ இது வந்து SR/NO டைப் क्वेश्चन. ஓகே, சோ இப்போ உங்களுக்கு எது SR/NO எது WH னு புரிஞ்சிருக்கும். சில பேர் என்ன செய்வாங்க, ஒரு ஷார்ட்கட் வச்சிருப்பாங்க. எதெல்லாம் WH ல ஆரம்பிக்குதோ அதெல்லாம் WH question அப்படின்னு நீங்களே நினைச்சுப்பீங்க. பட் அந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் வேணாம். क्वेश्चனை படிச்சு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுல இருந்து நீங்க வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சோ இப்போ கன்வர்ஷன் பார்க்கலாம். சோ நான் சொன்ன ரிப்போர்ட்டிங் verb set to எப்படி மாத்தணும், asked, questioned or enquired. ஓகே, சோ இப்போ சிவா asked வச்சுக்கலாம். asked me. நிறைய பேர் அதே தப்ப நான் மறுபடியும் சொல்றேன், பண்ணக்கூடாதுன்ட்டு தான். சிவா asked to me அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அது தப்பு. ஓகே, சிவா asked me. என்ன கன்ஜங்ஷன், WH டைப் क्वेश्चन சொல்லிட்டோம். WH டைப்க்கு சேம் क्वेश्चन வேர்ட் இல்லையா? இங்க என்ன क्वेश्चन வேர்ட் what, அது அப்படியே கொண்டு வாங்க. சிவா questioned me what. இப்போ ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய சேஞ்ச் என்னன்னா இங்க ஒரு கிறிஸ் கிராஸ். அதாவது இந்த ப்ரோனவுனுக்கும் இந்த verb ஆக்சிலரிக்கும் ஒரு கிறிஸ்காஸ். இது முன்னாடி வரும், இது பின்னாடி போகும், அவ்வளவுதான். ஓகே, சோ யூ இங்க யார ரெஃபர் பண்ணுது, மீ. சோ மீயோட சப்ஜெக்டிவ் பிளேஸ் இங்க யாரு என்னதான் கேக்குறாங்க இல்லையா? சோ மீயோட சப்ஜெக்டிவ் பிளேஸ் என்ன, சிவா ஆஸ்க்டு மீ வாட். பாருங்க, மீயோட சப்ஜெக்டிவ் பிளேஸ் என்ன, ஐ. ஓகே, so what I, then R ஓட past tense வந்து என்னது, where. ஓகே, R வந்து ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம், அதோட past tense வந்து where. am is வந்து சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம், அதோட past tense வந்து was. இப்போ இதுல நீங்க என்ன கவனிக்கணும்னா I வந்து சிங்குலர். ஓகே, அதுக்கு வந்து நம்ம R ஓட past tense where யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அதனால என்ன சூஸ் பண்ணணும், வேருக்கு பதிலா was அப்படின்றத செலக்ட் பண்ணணும். சோ சப்ஜெக்ட் என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு ஆக்சிலரி சூஸ் பண்ணுங்க. ஓகே, சிவா ஆஸ்க்டு மீ வாட் ஐ வாஸ், இது அப்படியே எழுதிக்க வேண்டியதான். வாட் ஐ வாஸ் டூயிங். சோ ஆர் டூயிங் எப்படி மாறி இருக்கு, வாஸ் டூயிங் மாறி இருக்கு. ஓகே, சோ இதை படிச்சு பாருங்க. சிவா ஆஸ்க்டு மீ வாட் ஐ வாஸ் டூயிங். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். The teacher said to Raj, are you mad? ஸோ டீச்சர் கேட்குறாங்க நீ என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்குறாங்க ராஜ் கிட்ட. ஓகே, ஸோ இதை எப்படி மாற்றணும் அப்படின்னா the teacher said to-க்கு பதிலா asked Raj. ஸோ இந்த கமாக்கு பதிலாக தான் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ என்ன கன்ஜங்ஷன் SR/NO டைப்க்கு, இஃப் ஆர் வெதர், ரெண்டுத்துல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ எம் டேக்கிங் வெதர். asked Raj whether. so இதுக்கும் criss cross. okay, இந்த u denotes யாரு, ராஜ்.
அப்ப ராஜ் வந்து masculine gender, அதோட subjective place whether he. இது singular, இது are plural, ஆனா singular இது, அதனால are ஓட past tense where எடுக்காம was எடுக்கிறேன். whether he was, அது அப்படியே mad. இப்ப படிச்சு பாருங்க. The teacher asked Raj whether he was mad. Third sentence, my mother said to me, where are you going? இப்போ இந்த சென்டென்ஸ்ல இருந்து என்ன தெரியுது, இது என்ன டைப், where are you going? yes no அப்படின்னு ஆன்சர் பண்ண முடியாது இல்லையா? சோ இது வந்து WH டைப் क्वेश्चन. கன்வர்ட் பண்ணலாமா? my mother asked me, same question word, WH type பண்றதுனால same question word, where, இப்போ இங்க criss cross, so இங்க you refers to me, அதாவது subject's place, where I, okay, where I, இந்த R ஓட past tense என்னது, was. R ஓட past tense where தான், ஆனா இது singularன்றதுனால was யூஸ் பண்ணிருக்கேன். where I was going, so are going எப்படி மாறி இருக்கு, was going ஆ மாறி இருக்கு. okay, இப்போ fourth sentence, a stranger said to me, are you a student? ஒரு stranger, ஒரு unknown person என்கிட்ட என்ன கேக்குறாரு, are you a student அப்படின்னு கேக்குறாரு. so இப்போ கன்வர்ட் பண்ணலாம். a stranger asked me, இப்போ question to me வெச்சு கூட எழுதலாம், no problem. question to me, இது yes or no type question, conjunction whether. whether in the you refers to me, subject's place, whether I are plural, இங்க I singular, so was use பண்றேன். whether I was a student. okay, இப்போ இதுக்கு இன்னொரு ஆன்சர் இருக்கு. எப்படி நம்ம ஆன்சர் பண்ணலாம், if conjunction யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். பாப்போம் எப்படின்னு. a stranger questioned me, இப்போ இந்த conjunction whether பதிலா if யூஸ் பண்றேன். அதேதான் if I, okay, if I was யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க, பட் இது தப்பு. என்ன யூஸ் பண்ணணும்னா where. okay, if I were a student. a stranger questioned me if I were a student. ஏன் மேம், நீங்க சொன்னீங்கல்ல I வந்து singular, அதனால singular தான் யூஸ் பண்ணணும் wasன்னு. இங்கேயும் I தானே வந்திருக்கு, ஏன் இங்க where யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இங்க நம்ம என்ன கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம், if கன்ஜங்ஷனா யூஸ் பண்ணி வர சென்டென்ஸ்ல எல்லாம் where தான் பிளூரல் ஆக்சிலரி தான் செலக்ட் பண்ணணும். ஓகே, இது நீங்க டீடைலா if கிளாஸ்ல படிச்சிருக்கலாம். ஓகே, so if I were a student, இன்னொரு டைம் படிக்கிறேன். stranger questioned me if I were a student. if வரும்போது பிளூரல் ஆக்சிலரி தான் வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. then the final one, John said to Veena, did you complete the homework? இது என்ன type of question, yes or no type of question, isn't it? so இது எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். John asked யார்கிட்ட, Veena. இது yes or no type question. so whether, நீங்க if யூஸ் பண்றதுக்கு பதிலா whether யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை. so whether is much better than if. John asked Veena whether, so இங்க criss cross இல்லையா, you refers to Veena, whether she. இப்போ நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் did complete. so did ன்ற வேர்டு past tense denote பண்ணுது. did வந்து past tense அப்படின்னு சொல்லுது. so past tenseல இருக்கிற ஒரு சென்டென்ஸ் எப்படி மாறும், past perfectல மாறும் இல்லையா. so past perfect என்ன, didக்கு did complete. இப்போ இத completed நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். क्वेश्चनல completedா அப்படின்றது தான் அர்த்தம். so completed எப்படி நீங்க மாத்துவீங்க, had completed. okay, whether she had completed the homework. நான் இன்னொரு டைம் சொல்றேன். இப்போ didன்றது இந்த இடத்துல past tenseல இருக்குன்னு அர்த்தம். ஓகே, கம்ப்ளீட் பண்ணிட்டியா, did you complete the homeworkனா past tenseல இருக்குன்னு அர்த்தம். so இத வந்து நான் past perfectக்கு மாத்தணும் as per the tense rules. okay, so அப்படி மாத்தும்போது whether she had completed வந்திருக்கு. okay,
So இது வரைக்கும் நம்ம டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச் கன்வர்ஷன்ல 4 கைண்ட் ஆஃப் சென்டென்சஸ்க்கும் பார்த்தாச்சு. ஸ்டேட்மெண்ட், இம்பரேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், எக்ஸ்கிளமேட்டரி 4 டைப்புக்கும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்த வீடியோல நீங்க வந்து இன்டைரக்ட் டு டைரக்ட் கன்வர்ஷன் பார்க்கலாம். ஓகே, அடுத்த ஒரு டெஸ்ட் எடுத்துக்க மறந்துடாதீங்க. கூடவே ஆன்சர்ஸும் இருக்கு. ஸோ நீங்களே உங்களை அசஸ் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.